ஃபார் இன்வைட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது நான் வெளியில் இருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். தெர் இஸ் அ ரீசன் ஃபார் தட் ஆக்சுவலி. இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக தான் நினைக்கிறேன். வாஸ் ஃபென்டாபுலஸ். என்ன சொல்கிறதுனே தெரியல மேம். நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். வென் மை டாட்டர் நேம் இஸ் லயாஸ்ரீ ஆக்சுவலி. அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் கேட்டுகிட்டே இருந்தேன், இது எப்படி பண்ண போகிறீங்க பாப்போ, எப்படி பண்ண போகிறீங்க. ஷீ செட், நீங்கள் வந்து பாருங்கம்மா. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க. அது இப்போ தான் தெரியுது வந்து பார்க்கும்போது. அண்டு நானும் என்னோடய டாட்டரும் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம் உட்காந்து, ஸ்கூல் முடிய போது பார்ப்போம், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போது கரெக்டாக வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க பேசுகிறதுக்கு. தட் வாஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மீ, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்னோடய டாட்டர் நேம் வந்து லயாஸ்ரீ சொன்ன மாதிரி அவங்க ப்ரீகேஜியில் இங்கே சேர்த்து விட்டேன். வென் ஐ புட் ஹர் இன் தட் ஸ்கூல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் வந்து சொன்னாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதோட மீனிங் எனக்கு தெரியல. இப்போ அவங்க யூகேஜி கம்ப்ளீட் பண்ணி கிராஜுவேஷன் வாங்கும்போது தான் அதோட கம்ப்ளீட் மீனிங் எனக்கு புரிஞ்சுது. ஒரு சின்ன சின்ன விஷயம். மை டாட்டர் ஹேட் லாட் ஆஃப் இஷ்யூஸ், ஒரு பிஹேவியர் இஷ்யூஸ், எஜுகேஷனில், பேசுகிறதுல, எழுதுறதுல, எல்லாத்துலேயுமே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பிகினிங்கில். பட் இப்போ இல்லை. நான் ஷுவராக சொல்லுவேன், இப்போது ஷி ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். இம்ப்ரூவ்ட்னா ரொம்ப இப்போ வந்து அந்த ஸ்கூலோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கிட்டாக இருக்காங்கன்றதை நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட். இது வந்து நாட் ஓன்லி த கமிட்டட் டீச்சர்ஸால் மட்டும் இது பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி பேஷனேட்டிங்லி இன்வால்விங் இன் த எஜுகேஷன், கிட்ஸோட எஜுகேஷன்லேயும் கிட்ஸோட எம்பவர்மெண்ட்லேயும் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பாசிபிள் பண்ண முடியும். அண்டு என்ன ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு கலர்ஸ் டேவாக இருக்கட்டும், ஒரு மெயின் ஆஃப் த செலிப்ரேஷன் டே. மை பர்சனல் ஃபேவரட் இஸ் அந்த பிளானட்டோட ஷோ தான். அது வந்து பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன். ஒரு கிட்ஸ் லெவலில் ஒரு இந்த அளவுக்கு வந்து யோசித்து ஒரு எஃபர்ட் போட்டு இதுக்காகவே ஒரு எஃபர்ட் போட்டு ஒருத்தவங்களை வந்து பண்ண முடியுமா, கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக குவெஷனபிள் தான். கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் கோட்ஸ் டு சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் தான். ஜெயா மேம் பற்றி பேசும்போது, ஜெயா மேம் வந்து நாட் ஒன்லி ஃபார் த கிட்ஸ், ஆல்சோ ஃபார் த பேரண்ட்ஸ். கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. ஷீ இஸ் அ கோல்டன் உமன் வித் அ கோல்டன் சாரி, கோல்டன் ஹார்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எவ்வளோ வந்து நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பேரண்ட்ஸ் பண்ணால் கூட ஷீல் பர்சனலி கால் அண்ட் டெல், இல்லை மேம் இது இப்படி கொண்டு போங்க, கிட்ஸ் கிட்ட இப்படி சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கன்னு எனக்கு பர்சனலாக நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கிராஜுவேஷன் என் டாட்டர் முடிக்க போகிறாங்கன்றது. பட் ஹோப்ஃபுல்லி ஷீ இஸ் கோயிங் டு ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்யூ சில்ட்ரன்ஸ் மேம் ஃபார் த ஒரு பியூட்டிஃபுல் ஃபவுண்டேஷன். அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.